குதிரைப்பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். சுற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குதிரைப்பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது வழக்கில் ஆஜராவதில் விலக்கு தொடர்ந்திருந்ததால் செந்தில் பாலாஜி அந்த மனுவையும் வாபஸ் பெற்று இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. குதிரைப்பேர வழக்கில் முன்ஜாமீன் நிபந்தனையாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவதிலிருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திரும்ப பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரைப்பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் விசாரணைக்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து இருவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விசாரணைக்கு அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கினார். அதன்படி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சரணடைந்து முன்ஜாமீன் பெற்ற இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தனர். இதற்கிடையில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல், வாகன டெண்டர் மற்றும் காலி பாட்டல் சேகரிப்பில் 100 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த சூழலில் குதிரைப்பேர வழக்கில் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவதிலிருந்து விலக்களிக்க கோரி செந்தில் பாலாஜி புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவை திரும்பப் பெறுவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி மனுவை திரும்பப் பெற அனுமதி வழங்கி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.